வணக்கம். ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு வாரம் ராசி பலன்கள். ராசியிலேயே சுக்கிரன் பலமாக அமர்ந்திருக்கிறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. 2ஆம் இடத்து புதன் 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. வருமானம், குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மனக்கட்டுப்பாட்டுடன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அதே போல் இங்கே 2ஆம் இடத்துல இருந்த சூரியன் இந்த வாரத்தில் புதன்கிழமை 3ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறாரு. 4ஆம் அதிபதி இங்கே உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல அமரக்கூடிய ஒரு அமைப்பில் புதிய வண்டி வாகனம் வாங்குறதில், அதே போல் வீடு, படிக்கும் மாணவர்கள் வெளியில் போய் தங்கிறது இல்லை படிக்கிறது இது போன்ற அமைப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம், வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் விரைய செலவுகள் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டாகும். குறிப்பாக ரிஷப ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி வக்ர அமைப்பு பெறுறாரு. இது நாள் வரையும் தொழில் அமைப்புகள்லையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், இதன் மூலமாக வெளிதூரத்தில் வசிக்கக்கூடியவர்களுக்கு நன்மைகள் உண்டாச்சு. இப்போ சனி வக்கரம் அடையக்கூடிய ஒரு அமைப்பில் ராசியை பார்த்துன்றாரு. உடல் ரீதியில் ஒரு பாதிப்பும் இருந்தது. அந்த அமைப்புகள்லாம் இப்போது சரி செய்யப்படக்கூடிய ஒரு அமைப்பு. ராசிக்கு அதிபதியும் பலமாக அமர்ந்திருக்காரு. 7ஆம் இடத்தை அவர் பார்க்குறாரு. கூட்டு தொழில், நண்பர்கள் இது போன்ற அமைப்புகளில் நன்மைகள் உண்டாகும். அதே போல் செவ்வாய் 7ஆம் பாவாதிபதி விரையாதிபதியான செவ்வாய் இங்கே கேதுவுடன் இணைகிறார். இந்த வாரத்தின் இறுதியில் இங்கே கேதுவை விட்டு விலகக்கூடிய ஒரு அமைப்பில் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு கூட்டு தொழில் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் உண்டாகும். அதே போல் இல்லத்தரசிகளுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு. கணவன் மனைவி உறவுகள்லாம் இருந்த பிரிவினைகள்லாம் இப்போது ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். எதிர்வினை கருத்துக்களில் இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு சாதகமான ஒரு அமைப்பு. முயற்சி ஸ்தானாதிபதி இந்த வாரத்தில் சனியுடன் ராகுடன் இணைகிறார். அது புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். அது சகோதர வகையில் சில கஷ்டங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு. எடுத்த காரியங்களில் கவனமாக இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக அமைகிறது. இன்னொரு பதிவில் சந்திப்போம். பொதுவாக இது பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதகத்தின்படி லக்னம், தசா, புத்தியை வைத்து முழு பலனை நம்ம சொல்ல முடியும். அதனால் சுய ஜாதகத்தில் உங்களுடைய லக்னம், தசா, புத்தி, ராசி, நட்சத்திரம் இதை பொறுத்து இன்றைய கோச்சார நிலைகளையும் வைத்து பலன் சொல்லும் முறையே ஒரு முழு ஜாதக பலனாக வரும். இது ஒரு பொது பலன் மட்டுமே. நன்றி, வாழ்த்துக்கள். இன்னொரு பதிவில் சந்திப்போம்.